நான் ஒரு ப்ரௌடு பெரியாரிஸ்ட். எனக்கு இந்த ஜாதி மதம் இந்த சடங்கு இதில் எல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. அதே மாதிரி திருமணம் குறித்து என்கிட்ட கேட்டாங்க. திருமணம் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் இல்லை, அது தனிநபர் விருப்பத்தை சார்ந்த விஷயம். திருமணம் செய்கிறதாகட்டும், ஒத்து வராட்டி டைவர்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை தனியாகவே வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி, ஒரு தனிநபருடைய விருப்பம் சார்ந்த விஷயந்தான் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் இந்த கருத்துக்களில் திவ்யா கூட நானும் ஒத்து போகிறேன், உடன்பட்டு போகிறேன் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நல்ல தகப்பன் தாய் இந்த வார்த்தையை சொல்லவே மாட்டாங்க. நிச்சயமா அவரு கூட உண்மையா உள்ளத்துல ஆழத்துலன்னு சொல்லியிருக்க மாட்டார். என்ன பண்றது, என் மகா பண்ணிட்டா, என் மகா பண்ண தவற நான் டைரக்டா அவ தவறு செய்துட்டான்னு சொல்வதை காட்டிலும் பெரியாரும் இப்படிதான் சொன்னார் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ண மழுப்புறார். அதான் நான் சொல்ல முடியும். உண்மையாவே சத்யராஜ் உண்மை உள்ள ஒரு மனுஷனாய் இருந்தா, தமிழனாய் இருந்தா, லிவிங் டுகெதருக்கு ஏன் இவர் இடம் கொடுத்தாரு? அப்போ இவருடைய கட்டுக்கு மீறி அவருடைய மகள் போயிட்டான்னா அர்த்தம். நிச்சயமா இவர் வேண்டான்னு சொல்லியிருந்திருப்பாரு, ஆனா அது மீறி போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு திரையுலக மக்கள், திரையில நடிக்கின்றவர்கள் இதை புரிந்து கொண்டு நடிக்கணும். ஏன்னா உங்களை பார்த்துதான் சமுதாயம் இன்றைக்கு இருக்கின்றது. அந்த சமுதாயம் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு நடிகர்களும் நடிகைகளும் இதை நினைவு கூர்ந்து சமுதாயம் நல்லா இருக்கக்கூடிய காரியங்களை பேசணும், நடிக்கணும், செய்யணும். அப்போ நம்முடைய கலாச்சாரம் நன்றாக இருக்கும்.